ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவதேசங்களே. நான் எத்தனையோ திவதேசங்களை சேவித்திருந்தாலும் இப்பொழுது சேவிக்கக்கூடிய திவ்ய தேசம் திருமதுரா என்று சொல்லக்கூடிய திவ்யதேசம். மதுரா என்றாலே பகவான் கிருஷ்ணன் திரு அவதாரம் செய்த கேத்திரம் தானே என்று எல்லோரும் நினைக்கலாம். ஆனா அதற்கு முன்பாகவே ராமாயண காலத்திலேயே இந்த நகரம் சத்துருக்கனோடு பேசப்படுகிறது. அதாவது இந்த சேத்திரத்தை லவணாசுரன் என்ற ஒருவன் ஆட்சி செய்து கொண்டு வந்து பல துன்பங்களை கொடுத்த பொழுது அவனை அழிப்பதற்காக ராமபிரான் சத்ருக்கணனை அனுப்புகிறார். சத்ருக்கணன் சென்று லவணாசுரனை வென்று இந்த நகரத்தை கைப்பற்றி தர்மராஜ்யத்தை நடத்துகிறான். அதற்கு பிறகு துவாரக யுகம் பிறந்த பிறகு யாதவ சைன்யத்திலே இந்த நகரம் வந்து சேர்ந்து விடுகிறார். உக்ரசேன மகாராஜா ஆட்சி செய்கிறார். அவருடைய மகனான கம்சன் அநேக அட்டகாசங்களை செய்து வருகிறான். அவனுக்கு ஒரே ஒரு தங்கை தேவகி. அந்த தேவகியே வசுதேவருக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட, அப்படி திருமண ஊர்வலம் வந்த சமயத்திலே வாயு பகவான் அசரீரியாக, ஏ கம்சா, இந்த தேவகியின் வயிற்றிலே 8வதாக பிறக்கக்கூடிய குழந்தை உன்னை அழிப்பா என்று சொன்னவுடன் அசுரகுணம் புறப்பட்டு வந்து தேவகி வசுதேவரை சிறையிலே தள்ளிவிடுகிறது. வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த குழந்தைகளை அவர்களின் கண்களுக்கு முன்னாலேயே பாறையிலே அடித்து கொலை செய்கிறான் கம்சன். ஒருவாறு 6 குழந்தைகளை கொலை செய்துவிட 7வது கரு உருவான பிறகு ரோகிணியின் மணிவயிற்றிலே சென்று பலராமனாக பிறக்க, அற்புதமாக கிருஷ்ண ஜன்னத்திற்கு முன்பாக விஷ்ணு மாயாவான துர்க்கையை நந்த கோகுலத்திலே யசோதையின் குமாரியாக சிறக்கச் செய்து, அதே தருணத்திலே கிருஷ்ண பகவான் ஆவணி மாதம் சிறப்பு மிகுந்த அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்திலே ஜன்மாஷ்டமி என்று கோபாலனாக வாசுதேவனாக சண்டச்சக்க கதாபாணியாக சிறையிலே காட்சி தந்தான். காட்சி தந்து என்னை உடனே கோகுலத்திற்கு கொண்டு செல்வீர் என்று சொன்னானா. உடனே அங்கிருந்த காவலாளிகள் தூங்கினார்கள். சிறைக்கதவம் திறந்தது. உடனடியாக கூடையிலே வைத்து வசுதேவன் அந்த கனகம்பெருமானை தூக்கிக் கொண்டு நந்தகோகுலத்திலே விழுத்து அங்கு பிறந்த யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தையை தூக்கி வந்தார். அந்த பெண் குழந்தை வந்தவுடன் மீண்டும் இயல்பு நிலை திரும்ப கம்சன் எழுந்து பார்த்த பொழுது, ஒரு பெண் குழந்தையா என்னை கொல்லப்போகிறது என்று நினைத்தாலும் நாரதர் சொன்னால் பெண் ரூபத்திலும் பகவான் வருவானே என்று சொன்னவுடன் அந்த குழந்தையின் காலை பிடித்து ஆகாய்க்கு வீசிய பொழுது 18 கரங்களோடு துர்கா பரமேஸ்வரியாக காட்சி தந்ததா. ஏ கம்சா, உன்னை அழிக்கக்கூடிய எம்பெருமான் கோகுலத்துக்கு வந்துவிட்டான், முடிந்தால் அவனை கொட்டுப்பார் என்று சொன்னதா. அதற்கு பிறகு கம்சன் பூதலையை ஏவுகிறார். சகடாசுரனை அங்கே அனுப்புகிறார். அது மட்டுமில்லாமல் பகாசுரனை அனுப்புகிறார். யார் அனுப்பியும் பகவான் கிருஷ்ணன் அவர்களை வதம் செய்துவிட, குழந்தை கண்ணனை அழைத்து வருவதற்காக அக்ரூரை அனுப்புகிறார். அந்த அக்ரூரர் கிருஷ்ணனையும் பலராமனையும் மதுராவிற்கு அழைத்து வர மன்னர்களை வென்று சிவதனுசை முறித்து விசேஷமாக கம்சனை சம்ஹாரம் செய்து அந்த மதுராவிற்கே நாயகனாக தன்னுடைய தாத்தாவான உக்ரசேன மகாராஜரை அமர்த்துகிறான். இத்தகைய அற்புதமான திருவிளையாடல்களை நிகழ்த்தினானே அந்த கோபாலன் வாசுதேவன் கிருஷ்ணன். அந்த திருத்தலம்தான் மதுரா. அவன் பிறந்த திருத்தலம்தான் திருமதுரா என்று சொல்லப்படுகிறது. அந்த சிறப்பான திருமதுராவிலே சிறைச்சாலையிலே நாம் சென்று சேதித்தா இன்றும் கூட அந்த இரத்தக்கரை தோய்ந்த பகுதிகளை காணலாம். அதாவது கண்ணனை எந்த சிறையிலே வைத்திருந்தான், தேவியையும் வசுதேவரையும் எந்த சிறையிலே கம்சன் அடைத்திருந்தானோ அந்த சிறையை நாம் காணலாம் என்று எல்லோரும் கூறுகிறார்கள். திருமதுராவிற்கு அத்தனை சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. பகவான் என்றாலே மதுரன், அதாவது அழகன். அப்படிப்பட்ட அழகன் பிறந்த திருமதுராவிற்கு ஆழ்வாராதிகள், ஆண்டாள், பெரியாழ்வார் போன்றோர்களெல்லாம் பாசுரங்களை பொழிந்திருக்கிறார்கள். நாமும் அந்த மதுரா நாயகனை, தேவகி சுதனை, கோபாலனை சேவிக்குவதற்கு, நாம் கைதொழுவதற்கு மதுரா சென்றால் அந்த பகவானுடைய அருளால் நம் வாழ்க்கை
அனைத்து விதத்திலும் இன்பமயமாக மாறும் என்று சொல்லி அந்த வாசுதேவ கிருஷ்ணனை சரணாகதி செய். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.